ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை வீடியோ பிரியாஸ் வேர்ல்ட் வித் அம்மா. இந்த வீடியோவில் உடம்புக்கு ரொம்ப சத்தான கருப்பு உளுந்தங்களி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. களி மாவு நான் வந்துட்டு பல்க் குவான்டிட்டியாக ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருக்கிறதுனால இப்போ நான் டேரெக்டாக வந்துட்டு கருப்பட்டி கரைச்சி எடுக்க போகிறேன். கருப்பட்டி வந்துட்டு பார்த்திங்கன்னா அதில் அந்த மண் டஸ்ட்டெல்லாம் இருக்கிறதுனால இப்போ நம்ம இதை வந்துட்டு கரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். அதுக்கு தான் இந்த ப்ராசஸ்ஸு. 1 கப் அளவுக்கு கருப்பட்டி, 1 கப் அளவுக்கு உளுந்த மாவு, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்துட்டு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இதோடைய டோட்டல் மெஷர்மெண்ட்டே இவ்வளோ தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 1 கப் அளவுக்கு கருப்பட்டி சேர்த்துட்டு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இல்லையா? இப்போ இந்த கருப்பட்டி வந்து நம்ம கரைஞ்சி வந்தா மட்டும் போதும். இதுக்கு நம்ம எந்த பாகுபதமும் செக் பண்ண வேண்டியதில்ல. ஜஸ்ட் அந்த கருப்பட்டி கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம இத வந்துட்டு ஃபில்டர் பண்ணி, அதில இருக்க டஸ்ட்டு மட்டும் ரிமூவ் பண்ணிக்க போறோம். இப்போ களி மாவு வந்துட்டு நான் ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ணியிருக்கிறதுனால, களி மாவு எப்படி நம்ம ரெடி பண்ணணுன்றதுக்கான அளவு சொல்றேன். 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி போதும். அத வந்துட்டு நம்ம நல்லா வந்துட்டு வறுத்துட்டு, மிக்ஸியிலேயே போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பட் அந்த பவுடர் வந்து பார்த்திங்கன்னா, நல்ல ஃபைன் பவுடரா இருக்கணும். நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா, 1 கிலோ அளவுக்கு கருப்பு உளுந்து, 1/4 கிலோ அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி சேர்த்துருந்தேன். பச்சரிசியை விட கருப்பு கவுனி அரிசி உடம்புக்கு இன்னுமே ரொம்ப நல்லது. பச்சரிசி அவாய்ட் பண்ணிவிட்டு கருப்பு கவுனி அரிசி சேர்க்கணுன்னாலும், கருப்பு கவுனி அரிசி சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு இது 2த்தையுமே எடுத்து நல்லா வீட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா, ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு, வெறும் கடாயிலேயே நல்லா வறுத்து எடுத்துட்டு, மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது வந்துட்டு மாவோடைய குவான்டிட்டி ரொம்ப அதிகம் இல்லையா? ஸோ நான் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா, இந்த களி வந்துட்டு அப்பப்போ செய்வேன் நானு. ஸோ அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு பல்க் குவான்டிட்டியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்துட்டு அந்த 1 கப் மாவு வந்துட்டு இந்த கருப்பட்டி தண்ணியில் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். அதில் வந்துட்டு எந்த ஒரு கட்டியுமே இருக்கக்கூடாது. இத வந்துட்டு நம்ம ஸ்டவ்வில் வைக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா கரைச்சிக்கிட்டோம் அப்படின்னம்னா தான் நமக்கு வந்துட்டு எந்த கட்டி தட்டாமல் இந்த மாவு வந்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு ஸ்மூத்தாக வந்துட்டு கிடைக்கும். நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாகவே டக்குன்னு வந்துட்டு இந்த மாவு வந்துட்டு திக்காக ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகும்னா கட்டி தட்டிரும். ஸோ அதனால் வந்துட்டு எப்போவுமே நல்லா கரைச்சிட்டு தான் நம்ம வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் வைக்கணும். இல்லை விஸ்கோ வச்சு நல்லா வந்துட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எனக்கு வந்துட்டு எந்த ஒரு கட்டியுமே இல்லாமல் இது வந்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு ஸ்மூத் பேட்டராக இருக்கு இல்லையா? இப்போ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்க வேண்டியதான். ஸ்டவ்வில் வச்சுட்டோம் பார்த்தீங்கன்னா, கைவிடாமல் ஃபுல்லாக நின்று கலரணும். விட்டுட்டுலாம் போகக்கூடாது. ஸ்டவ் வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டோ, வெளியில் போய் வேறு வேலை பார்க்குறது அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது. கண்டிப்பாக வந்துட்டு இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டோம்னா, கைவிடாமல் நின்று கலரிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லெண்ணெய் வந்துட்டு தேவைப்படும். நான் ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருந்தேன். அதை நான் வந்துட்டு சேர்க்குறேன். இந்த களி வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா எல்லா ஏஜ் குரூப் ஆஃப் கேர்ள்ஸும், விமென்ஸோ, லேடீஸோ எல்லாருமே எடுத்துக்கணும். நாட் ஒன்லி லேடீஸ், ஜென்ஸுமே கண்டிப்பா வந்துட்டு இது எடுத்துக்கணும். அவ்வளோ ஒரு சத்து இதில. ஏஜ் அட்டெண்ட் பண்ண கேர்ள்ஸாக இருக்கட்டும், ப்ரெக்னென்ட் லேடீஸ், டெலிவரி ஆன லேடீஸு, கண்டிப்பா வந்துட்டு இப்படி எல்லா ஏஜ் குரூப் ஆஃப் லேடீஸ் கண்டிப்பா எடுத்துக்கணும். ரெகுலராகவே இதை வந்துட்டு நம்ம மெனுவில் சேர்த்துக்கிட்டோம்னா அவ்வளோ ஒரு நல்லது. அந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்துட்டு ஸ்டவ்வில் வச்சு நம்ம கலர மாவு வந்துட்டு இந்த மாரி இறுகிக்கிட்டே இருக்கும். கைவிடாம கலரணும். பாருங்கள், கடாயில எந்த அளவுக்கு வந்துட்டு ஒட்டாம வருது அப்படின்ட்டு. இது கரெக்ட்டா வெந்துருச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாவு எடுத்து இந்த மாரி நம்ம கையில உருட்டும்போது, நல்லா அழகா வந்துட்டு உருட்டி வந்துட்டு ஒரு சாக்லேட் பதத்துக்கு வரும். இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். சர்வ் பண்ணும்போது இது கூட வந்து பார்த்திங்கன்னா, 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சர்வ் பண்ணோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும்.